பல நேரங்களில் நாம சின்ன சின்ன விஷயத்துக்கு மிஸ் பண்றோம். இப்போ இவ்வளோ அலர்ட்டா இருக்கிறீங்கல்ல, உங்க எல்லாரையும் பார்த்து நான் ஒரு கேள்வி கேட்க போறேன். ஒரு கியூ நின்றுட்டு இருக்கு, 20 பேர் நிக்கிறாங்க கியூல. 3 மணி நேரமா கியூ நிக்குது. நீங்க நிக்கிறீங்க, ஆனா நீங்க தான் ஃபர்ஸ்ட் ஆள். கவுண்டர் திறக்குது. ஒருத்தர் தலைவெறி கோலமா ஓடி வந்து சொல்றார், டிக்கெட் வாங்குறவர் தான் வச்சுக்கோங்களேன், சார் 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 நான் வாங்கிக்கிறேன் சார், சார் என்னை விடுங்க சார் உங்ககிட்ட கெஞ்சுறார். நீங்க தான் ஃபர்ஸ்ட் ஆள். என்ன செய்வீங்க? ரொம்ப கஷ்டப்படுறார், பார்த்தாலே தெரியுது. ரியலி ஹி இஸ் கேப்பபிள் கேண்டிடேட். ஒரு 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 மகப்பேறு அடையக்கூடிய ஒரு பெண்ணுன்னு வச்சுக்கோங்க, ஒரு சின்ன குழந்தை கையில் வச்சிருக்க ஒரு தாய்னு வச்சுக்கோங்க, எது வேணாலும் வச்சுக்கோங்க. என்ன செய்வீங்க? அலோவ் பண்ணுவீங்களா? பாருங்க, உங்களை அலோவ் பண்ண வைக்கிறதுக்கு நான் எவ்வளோ ரெக்கமெண்டேஷன் பண்ண வேண்டியிருக்கு. சரியா? ஓகேவா? சரி, இப்போ அவங்க கவுண்டருக்கு போயிட்டாங்க. இப்போ நீங்க எங்க நிற்பீங்க? நியாயமா? ஏற்கனவே ஒருத்தர் 2வது இடத்துல நிற்கிறாருல்ல, அவர் எங்கே போகிறது? அவர் ஏன் போகணும்? முடிவு உங்களது தானே. நல்லா தெரிஞ்சுக்கோங்க, கியூங்கிறது பாயிண்ட்ஸ். நீங்கள் ஒரு இடத்துல நிற்கிறீங்கன்னா அது மட்டும்தான் உங்களுக்கு சொந்தமானது. நீங்கள் முன்னாலோ பின்னாலோ போக முடியாது என்பதுதான் ரூல். நீங்க கொடுத்துட்டீங்கன்னா அந்த இடத்தை, அவன் உங்கள் இடத்தை கேட்கிறான். நீங்க கொடுத்துட்டீங்கன்னா 21வது ஆளா நீங்க வந்து நிக்கணுமே தவிர எந்த உரிமையும் உங்களுக்கு கிடையாது. 2வது நிலையில் உங்களை நீங்களே நகர்த்தி கொள்வதற்கு. பேசிக்குங்க, பேசிக் சிவிக் சென்ஸ். நமக்கு பல நேரங்களில் அறம் செய்கிறோம் என்கின்ற பொருட்டிலே பிளாக் ஸ்பாட் வந்துருது, நமக்கு பிளைண்ட் ஸ்பாட் வந்துருது. இந்த பிளைண்ட் ஸ்பாட் இல்லாம நம்மளை பார்த்துக்கணும்.